அதே போல இப்போ ஒரு உதாரண ஜாதகம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு வந்து 2018ஆம் ஆண்டு வந்து திருமணம் ஆகுது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2019லயே வந்து விவாகரத்துக்கு போயிட்டு கோர்ட்ல நிக்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் போகுது அப்படின்னா, அந்த சமயத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருமானா, கண்டிப்பா வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகருக்கு துலாம் லக்னம் போயிட்டு இருந்தது ஏஎல்பி. அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விசாகம் 1ஆம் பாதம் போகுது. அதாவது குரு பகவான் அதிபதி. துலாம்ன்னும் பொழுது பார்த்தீங்கன்னா, 1, 8 ஆதிபத்தியம் ஆகுது. அதேபோல துலாமுடைய அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அவர் வந்து லக்னத்திலே தான் இருக்காரு. லக்னத்திலேயே தானே சுக்கிர பகவான் இருக்காரு. ஜாதகர் நல்லா தானே இருக்கணும் அப்டின்னா, 8ஆம் பாவத்துக்குமே அவர் தானே அதிபதி ஆகுறாரு. அப்போ 8ஆம் இடத்து அதிபதி லக்னத்துல வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, கண்டிப்பா பிரச்சனைகள், அதாவது குறிப்பா வழக்கு அப்டின்ற ஒரு விஷயம் வந்து தானா அவர தேடி வரும். அதாவது யார் மூலியமானா, கண்டிப்பா மனைவி மூலியமா. ஏன்னா 7ஆம் பாவத்து அதிபதி வந்து செவ்வாய் ஆகுறாரு. அவர் வந்து 2ஆம் இடத்துல. அப்படி இருக்கும் பொழுது மனைவி மூலியமாவும், மனைவியோட குடும்பத்து மூலியமாவும் அவர வழக்கு சந்திப்பாரானா, கண்டிப்பா சந்திப்பாரு அப்படிங்கிறது தான் இது. அதே போல விசாகம் 1 அப்படின்னும் பொழுது குரு பகவான் அதிபதி ஆகுறாரு. அவருமே லக்னத்துல தான் இருக்காரு. சரிங்களா? அதே போல இந்த மாதிரியான பிரச்சனைகள், சரி இது எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா, இந்த நட்சத்திரங்கள் முடியிற வரைக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருட காலங்கள் அமைதியா இருந்திருந்தாருன்னா, கண்டிப்பா வந்து இந்த வழக்க நோக்கி அவங்க கண்டிப்பா போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதாவது 2018ஆம் ஆண்டு இவரு கல்யாணம் ஆகுது. 2019ஆம் ஆண்டு இவங்க 2 பேருக்கும் வந்து விவாகரத்து அப்ளை பண்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விவாகரத்து வழக்கு 2024ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைவு பெற்றுச்சு. சரிங்களா? இப்போ 2ஆம் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வராங்க. அப்போ 2ஆம் திருமண வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் இல்லாம இருக்குமா? கண்டிப்பா வரும். ஸோ பிரச்சனைகள்ங்கிறது தொடர்ந்து வந்து சர்க்குலேட் ஆயிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு எப்ப வந்து இந்த பிரச்சனை முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, நம்மளுக்கு வந்து ஒரு உறவ துண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பா வராது. ஸோ இத ஏஎல்பி ஜோதிட வகுப்புல மட்டுமே உங்களுக்கு சொல்லி தரப்படும். சரிங்களா?